வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரலட்சுமி பூஜை அன்னைக்கு எடுத்த மினி விலாக் தான். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சிம்பிளான பூஜை அப்படின்னு தான் சொல்லுவீங்க. பூஜைன்னு கூட பெருசாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுதான் வந்து என்னோடய வழிபாடு அன்னைக்கு. சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா தீபம் ஏற்றிட்டு நான் பண்ண முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, லலிதா சஹஸ்ரநாமம் வந்து சேன் பண்ணுறது. பூஜை ரூம் ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து நமக்கு வேர்க்க ஆரம்பிச்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனாக அதை வந்து நான் ரீட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக பூஜை ரூமுக்கு நேர் எதிர்க்க இந்த மாதிரி யோகா மேட்டு குஷன் போட்டுட்டு லலிதா சஹஸ்ரநாமம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு 45 மினிட்ஸ் மனசுக்கு திருப்தியாக வந்து சொல்லி முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பூஜை ரூம் வந்து இங்கேருந்து நான் உட்காந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். சாமியை பார்த்து சொன்ன ஒரு திருப்தி இருக்கும். இது முடித்ததுக்கப்புறமா டின்னர் வேலைகளை வந்து யூஸ்வலாக எங்கள் மெய்ட் அக்கா வந்து ஒரு 4:30 போல் கிளம்புவாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே வந்து டின்னர் என்ன அப்படிங்கிறது வந்து ரெடி பண்ணிடுவேன். இப்போ மணி வந்து 6:30 ஆகுது. இப்போயே வந்து பூரிக்கு வந்து தேய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. கிழங்கும் வந்து ஆல்ரெடி வந்து வச்சாச்சு. அன்றைக்கி வரலட்சுமி நோன்பை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமான பௌர்ணமியும் கூட. ஸோ அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து முதலே நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா வந்ததும் மூன் ப்ரேயர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே வந்து பூரி வந்து போட்டு கொடுத்தாச்சு. ஒரு 7:30 போல் எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது மாதிரி எங்கேயாவது கிளம்ப வேண்டிய வேலை நமக்கு இருக்குது, ஒரு 7:30க்கு மேலே வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 6:30 போலே வந்து டின்னரை ரெடி பண்ணி ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு 7:30க்கு மேலே நீங்கள் ஷாப்பிங் போவீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸசிவாக நம்ம வெளியே எந்த ஃபுட்டும் கன்சியூம் பண்ண மாட்டோம். பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து நமக்கு நல்லாவே குறையும். ஸோ வீட்டுக்கு வந்ததும் மூன் ப்ரேயருக்கான திங்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ அரவுண்ட் ஒரு 9:30 போல் மூன் ப்ரேயருக்கு வந்து ரெடி ஆயாச்சு. இது எல்லாமே வந்து டெரஸ்க்கு கொண்டு போயிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு என்னோடய மெத்தடில் வந்து நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டேங்க. இதை வந்து கிட்டத்தட்ட லாக்டவுனுக்கு முன்னாடியிலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.